மன அழுத்தம், செலவு, உறவுங்களால பிரச்சனை. ஏப்ரல் 2026 விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இப்படி ஆரம்பிச்சாலும் 2 முக்கியமான பாசிட்டிவ் நியூஸும் இருக்கு. ஸோ தொடர்ந்து கேளுங்க. விருச்சிக ராசி நண்பர்களே, இந்த மாதம் நமக்கு ஒரு மிக்சட் மாதமாக தான் இருக்குது. அடப்பப்பா இதே மாதிரி தான் எங்களுக்கு கடைசியாக 7 வருஷம் வாழ்க்கை இருக்குது அப்படின்னாலும் இந்த மாதம் பர்டிகுலர்லி இந்த புத்தாண்டு ஏப்ரல் 15 தொடங்குது. ஆனால் முதல் 15 நாட்கள் எஸ்பெஷலி நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும். எந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா, நம்மளோட ஓன் மைண்ட் மனசு நம்மளோட பயங்கரமாக பிழிஞ்சு எடுத்துகிட்ருக்கோம். நிறைய கான்வர்சேஷன் உங்களுக்கு அட் த மொமெண்ட் நம்ம மனசுக்குள்ளேயே மண்டைக்குள்ளேயே ஆடுற நிறைய கான்வர்சேஷன்ஸ் நெகட்டிவாகவும் டிப்ரெசிவாகவும், எனக்கு மட்டும் ஏன் வாழ்க்கை எப்படி இருக்குது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள், போராட்டங்கள் நமக்குள்ளேயே நடந்துகிட்ருக்கோம். நிறைய விக்டிமைசேஷன் நடந்துகிட்ருக்கோம். நான் மட்டும்தான் கஷ்டப்படுறேன் அப்படின்ற மாதிரி. இந்த விஷயம், இந்த சேலஞ்சை பர்டிகுலர்லி கண்டிப்பாக நீங்கள் அட்ரஸ் பண்ணக்கூடிய மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் இருக்குது. 2வது, நிறைய செலவு, எதிர்பார்த்த செலவு, எதிர்பார்க்காத செலவு, நல்ல செலவு, கெட்ட செலவு அப்படின்ட்டு செலவுகள் நிறையா ஜாஸ்தியாகக்கூடிய மாதம். ஸோ கொஞ்சம் கவனித்து மைண்ட்ஃபுல்லாக ஒரு விஷயம் வாங்கணுன்னாலும் சரி, இல்லை ஏதாவது ஒன்று பண்ணாலும் இது வேணுமா அப்படின்றத கொஞ்சம் முடிவு பண்ணிக்கோங்க. 3வது, உறவுகளால் கண்டிப்பாக பிரச்சனைகள். இது உறவு அப்படின்னும்போது நமக்கு குடும்ப உறவாக இருக்கலாம், இல்லை நெய்பர்ஸாக இருக்கலாம், சில பேருக்கு இல்லை வேலையில் கலீக்ஸாக இருக்கலாம். எந்த உறவாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் பார்ட்னர்ஸு, மேரேஜ் பார்ட்னர்ஸு, லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பு, லவ்வரு, டீச்சர், ஸ்டூடெண்ட்டு, எந்த உறவாலும் இருந்தாலும் ஏதோ ஒரு சேலஞ்சு, ஏதோ ஒரு மனக்கசப்பு, ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துகிட்டு வரக்கூடிய மாதமாக ஏப்ரல் மாதம் இருக்குது. முன்னாடி சொன்ன மாதிரி ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் டிப்ரெசிவ் மைண்ட் செட்டில் இருக்கோம். அப்போ கிளியராக நம்ம ஒருத்தர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணும்போது நம்ம அவங்கள கரெக்டாக புரிஞ்சுக்கிறோமான்னு தெரிஞ்சுக்கிட்டு, இல்லை ஃபுல்லாக விசாரிச்சுட்டு ஒருத்தரை திட்டுங்க, இல்லை கோவப்படுங்க. இல்லைனா ஈஸியாக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பெரிய பூதாகரமாக ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. 2 பாசிட்டிவ் விஷயம்னு சொன்னேன். ஆஸ் மச் ஆஸ் ஐ சே டிப்ரெஷன் ஒரு ப்ராப்ளமாக இருக்கலான்ட்டு, இந்த மாதம் அதே மாதிரி நமக்கு ஒரு புத்துணர்ச்சியும் ஏற்படும். ஏப்ரல் 15 அந்த புது ஆண்டு பிறக்கிற டைமில் நமக்கு பழைய கான்ஃபிடென்ஸ், ஒரு எனர்ஜி கண்டிப்பாக விருச்சிக ராசிக்கு வரும். ஸோ அது நம்ம கொஞ்சம் டியூன் பண்ணிக்கணும். ஸ்பிரிச்சுவல் க்ரோத்துக்கு எக்ஸலண்ட் மந்த்து. நம்மளை அறியாமையே ஒரு நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் க்ரோத்து நமக்கு ஏற்படும். அது எப்போ நம்மளால் கவனிக்க முடியும், அதை நல்லா யூட்டிலைஸ் பண்ண முடியும் அப்படின்னா மௌனமாக இருக்கிறது. ஸோ மௌன விரதம் கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமைகளில் இருக்கிறது ரொம்ப விசேஷம். முருகன் கோவில், முருகன் தரிசனம், முருகன் மந்திரம், இதில் ஏதோ ஒன்றத்தை கண்டிப்பாக டெய்லி பிடிச்சிக்கோங்க. நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள்.